பக்தி கனெக்ட் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 தலைமுறை மற்றும் 50 ஆண்டு அனுபவமும் கொண்ட சித்த யோகி பேரம்பலவாணன் ஐயா தான் இருக்காங்க. முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. பக்தி கனெக்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களும் பிரபஞ்ச ஆசிகளும். சூப்பர் ஐயா. இப்போ 2025 நடந்துட்டுருக்கு. இந்த வருஷத்துக்கான குரு பெயர்ச்சி பலன் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி என்றால் என்ன? முதல்ல ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. குரு பயிற்சி என்ன? மனிதனுடைய உடலில் இருக்க ஹார்ட் இருக்குல்ல, அந்த குரு நல்லவனா கெட்டவனா அவங்கவுங்க ஜாதக பிறப்புக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆனால் பொது பலனில் பார்க்கும்போது அவன் ஒரு மனிதனுடைய ஹார்ட்டு பயணம் எப்படி ஏற்படுதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம குருவை தான் பார்க்கணும். இந்த குரு ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கிறதுன்னு எளிமையாக பார்க்குறதுக்கு அவங்க அதிகமாக சர்க்கரை சாப்பிடுவாங்க. இனிப்பு இல்லாத இருக்க முடியாது. ஏதாவது வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இனிப்பு அதிகம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, தாம்பரெலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த சுவாபம் யாருக்கு அதிகமாக இருக்கோ, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, உனக்கு சுகர் இது சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க, மறைச்சி வச்சு சாப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் குருவின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள்னு அர்த்தம். இது குரு என்பது ஒரு வகையான சுவாபம், மனிதனுடைய சுவாபத்தில் ஒன்று. அது எப்படின்னு கேட்டால், ஹார்ட் படப்படன்னு அடிக்குதுன்னா ஒருத்தர் கண்ணாபின்னாடி திட்டிவிட்டான், ரொம்ப கேவலப்படுத்தி திட்டான்னு அந்த ஹார்ட்டு ஒரு பயம் இருக்குல்ல, அதாவது ஒரு குற்றம் தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க, தெரியாத செஞ்சுட்டா அதுக்கு பயந்தே உங்களுடைய இது இருக்கும். என்கிட்ட சுய மரியாதை போயிடும், தன்னுடைய கௌரவம் போயிடும். இது மாதிரி சுவாபங்கள் கொண்டதை சரீரத்தில் அண்டத்தில் குருவாக வருவது பிண்டத்தில் பார்க்குறோம் அந்த சுவாபம். அப்படி அதை பார்க்கும்போது இது நம்மளுடைய பாரம்பரியமாக வந்ததுலேருந்து இப்போ நடைமுறையில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ராசி பலன்னு பார்க்குறாங்க. நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னாக்க, குரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகுது, ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகுது, மிதுனத்துலேருந்து கடக போகுதுன்னு 12 ராசியும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆமாம். அப்படின்னா என்ன? நான் போகுது ரைட்டு, அது எப்படி போகுது? வானமண்டலத்தில் பார்த்தா வெறும் அது போகிறது ஒரு உருவமாக தெரியலையே, அது கதிர் இயக்கங்களாக தான் வருது. உருவத்தை நம்மளாக ஒரு நிர்ணயிக்கிறோம், அந்த வடிவம் ஓவல் வடிவம் அந்த பெரிய சைஸாக அதெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் அது ஒரு ரேஸ் தான். சூரிய கதிர்கள் அதன் மீது பட்டு அந்த கதிர் இயக்கங்களாக வரும்போது இப்போ பொதுவாக இந்த ஜோதிடர்கள் சொன்னதை தான் இவங்க கவனமாக வச்சுருப்பாங்க. ஓ, குரு பகவானா மஞ்சள் நிற ஆடையை உடுத்து, மஞ்சள் நிற ஆடையை கொண்டு போய் போடு, இப்படி மஞ்சள் பூவை வை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் நிற உடை ஆடை இதெல்லாம் ஏன் போடணும் அப்படின்னு கேட்டால், மங்களகரமாக இருக்கும், குரு பகவான்னா மங்களகரமானவன் என்பது. அதே குரு பார்க்க கோடி குத்த நிவர்த்தனைன்றாங்க. அதனால் நீ இதெல்லாம் செஞ்சுட்டு மன திருப்தி. நீ யாருக்கு போய் எது செஞ்சாலும் சரி, அதை நீ போட்டுக்கிட்டாலும் சரி, உன் மனம் உன்னை உணர வைக்கும் வரை உனக்கு போராட்டமாக தான் இருக்கும். நான் எல்லாம் செஞ்சுட்டு திருப்தி அடைகிறது நீ தான், நான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு கேட்டுட்டு போய் செய்கிறது நீ தான். நீ அதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு உன் மனசு சரி தப்புன்னு எதை எடுக்குதோ அதை தான் நீ அனுபவிக்க போகிற. அந்த உணர்வுகளுக்கு அந்த உணர்வை உணர்த்துவது இந்த குரு பகவான் எப்படிலாம் உணர்த்துவார் அன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒருத்தவங்க போகிறாங்கன்னா, இங்கே வா, ஏன் இங்கே அலைஞ்சிட்ருக்க, என்ன வேணும் உனக்கு அதெல்லாம் இன்னார் தேடிட்டு இருந்தேன், நான் அங்கே போகாத, இப்படி போ. வழிகாட்டுதலுக்கு உரியவர். ஒரு மனிதனுடைய சுவாபத்தில் இன்னொருத்தர் தடுமாறினா அதை கண்டா பிடிக்காது. இவன் போய் அது மாதிரி, ஐயா சாமி எனக்கு வழிகாட்டினேன்னு சொல்லிவிட்டு அவனோட சேர்ந்து அவனுக்கு நான் தொண்டு பண்ணுறேன்னு பண்ண வச்சுக்க, அந்த குரு பகவான் இருக்கிற வரையும் நீ உருப்படவே மாட்டேன், உன்னை உருப்படவே விடாது. ஏன்னு கேட்டால், ஒரு ஸ்கூல் வாத்தியாரை கண்டுட்டேன், அவர் பின்னாடியே போகிற, வணக்கம் வச்சுட்டார், அவரும் வணக்கம் வச்சுட்டார், அந்த கிளாஸ் வரையும் அந்த இது வரையும் போகிறேன் வா அனு கூப்பிட்டாருன்னா, அவர் அழைச்சிட்டு போகிற காலங்கள் வரையும் நீ உன் இஷ்டத்துக்கு எதாவது செய்ய முடியுமா? அங்கே அப்பா போனான்னா, நண்பர் போனான்னா, வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு படம் இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டேன். இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்திடும், அதனுடைய உணர்வுக்குள்ளே அடைக்கிறோம். அதனால தான் குரு கூட இருந்தால் அவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. குரு பார்த்தால் அங்கேருந்து, வாப்பா எப்படி இருக்க, என்ன இருக்க, இந்த மாதிரி தெரியல சார், நான் மேற்கொண்டு படிக்கணும் சார், அதுக்கு எல்லா அட்வைஸும் கொடுப்பான். இது மாதிரி உணர்வுகளுக்குள் உணர்வாக வருகின்ற அந்த தன்மைக்கு குரு பகவான்னு சொல்கிறோம். இது உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா இருதயம் இருக்குல்ல, அது குரு பகவான். நாங்கள் ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது
அந்த குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். அந்த லக்னத்துக்கு எப்படி இருப்பார்னு பார்ப்போம். அந்த உயிர் லக்னம்ன்றது வந்து அந்த உயிர் எந்த 24 மணி நேரத்தில் எந்த நிமிடத்தில் அவங்க பிறந்தாங்களோ அந்த பிறந்த நேரத்துக்கு அந்த குரு பகவான் எங்கே இருக்கார், எந்த சாரத்தில் இருக்கார், எந்த டிகிரியில் இருக்கார், எந்த உணர்வில் இருக்காருன்னு அதை பார்த்து இவனுக்கு இது மாதிரி பார்ட்டில் இது மாதிரி பிரச்சனைன்னு வரையும் கொண்டு போகிற அளவுக்கு ஜோதிடர்கள் நம் முன்னோர்கள் நமக்கு நிறைய வழிகாட்டியிருக்காங்க. குழந்தைகள் வேணுமா குரு பகவானை வேண்டிக்கோ, ஒரு படிக்கணுமா குரு பகவானை கேடு, காசு வேணுமா குரு பகவானை வேணும், ஒரு லட்சாதிபதி ஆகணுமா குரு பகவானை பாரு. அந்த குரு பகவானை பாருன்றது உன்னை தூண்டுதல் தான். அந்த தூண்டுதலுக்கு தக்கவாறு சில வழிமுறைகள் வச்சுருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி பகவானை போய் பாரு, அங்கே தெற்கு முகமாக உட்காந்துருப்பார், அதுதான் சிவன். சிவன் என்பது உணர்வு. உணர்வில் தெற்கு பகுதியை நோக்கி உட்காந்துருப்பார். நீ அப்படியே வடக்கு பகுதியை நோக்கி நின்று அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகம் எங்கே இருக்குது எழுதி வச்சுருக்காங்க. உன்னுடைய நாவிலிருந்து தான் அந்த ஸ்லோகம் வருது. அப்போ உணர்வுகள்லாம் எங்கே போகுது, நம்ம உணர்வுக்குள்ளே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அது சொல்கிறேன்ல, அந்த உச்சரிக்கிறேன், அதை நான் உச்சரிக்கிறேன். அப்போ நம்மனாவே உச்சரிப்பின் மூலமாகவும் அந்த இறை நிலையை, வானமண்டலத்திலேருந்து வரக்கூடிய இறைநிலையை உணர்வதும், அந்த உணர்ந்ததை மனிதனுக்கு தகுந்த மாதிரி தனக்குத்தானே முதன்மைப்படுத்தி கொண்டு மற்றவங்கள வாழ வைக்கிறதும், இல்லை தனக்கு பிடிக்காதவங்க தேவையில்லைன்னா அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறது தான் குரு பகவான். அவர் தான் அப்படியே ஒரு சுற்றினாலும் 12 ராசியை சுற்றி வந்தால் மகாமகன்னு சொல்லுவாங்க, மாமாங்கன்னு சொல்லுவாங்க. அது மக நட்சத்திரத்தில் அந்த மக நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது மகாமகன்னு கொண்டாடுவாங்க. எல்லா தெய்வத்தையும் தண்ணியில் குளிப்பாட்டி அதில் ஒரு ஏன்னு கேட்டால் அந்த நேரத்தில் இந்த சிம்ம ராசியில் வரும்பொழுது தான் நம்மளோட பூமியோட தட்பவெப்பநிலை 13 டிகிரி அந்த அதாவது 23 டிகிரியில் தீர்க்க ரேகை அட்சரேகைன்னு சொல்கிறது மாறுதில்ல. அதன் மூலமாக கும்பகோணம் 10 டிகிரியில் இருக்குது. அது 10 டிகிரியில் சனி பகவான், கும்பகோணம் மாமங்கலம் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஆங்கிளில் வரும்போது பார்த்திங்கனாக்கா புவி ஈர்ப்பு விசையினால் அதில் ஒரு சக்தி ஒன்று கிடைக்கும். அந்த சக்தியில் போய் குளிக்க போனீங்கன்னா அந்த மாமாங்குளத்தில் நிறைய கிணறு இருக்கும். அந்த கிணறுல போய் குளிக்க போனீங்கன்னா அதெல்லாம் அந்த நேரத்தில் வானமண்டலத்துலேருந்து கதிர் இயக்கங்கள் அதுக்குள்ளே வந்து அந்த புவி ஈர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புக்கு எது தேவையோ அது மாதிரி உள்ள தண்ணியை எடுத்து நம்ம குளிக்கும் போதோ குடிக்கும் போதோ அனுபவிக்கும் போது அதில் ஒரு சக்தி கிடைக்கும். பொதுவாகவே மாமாங்குளத்தில் நீங்கள் போய் ஒரு ருத்ராட்சத்தை போட்டு போய் குளித்துட்டுனா கழுத்துலேருந்து அந்த ருத்ராட்சம் காணா போகிறது எப்படின்னு தெரியாது. அதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே சும்மா நீங்கள் ஒன்றுமே பண்ணாத, இப்போல்லாம் முட்டிக்கால் அளவில் தான் தண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் நிறையா இருந்தது, இப்போ குறைச்சிட்டாங்க. அந்த குரு பகவானுக்காக அங்கே வைக்கும்போது இப்படி படுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, அது சுத்தம் கரகரன்னு நம்ம உடம்பு. ஓகே, சும்மா அப்படியே படுத்துருந்தால் போதும். நம்மளை சுற்றுறதை நீங்கள் உணர்ந்தால் அந்த மாமாங்குளம்னா என்ன, இந்த குரு பகவான்னா என்ன, அது சிம்மராசியில் வரும்போது மற்ற எந்த நாளில் போனாலும் அது சுற்றும். சும்மா நீட்டி படுத்துருக்க வேண்டியது தான், அது அப்படியே சுற்றும். இங்கே தலை வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டைமிங் தவிர மாதிரி நம்மளை சுற்றும். அது உணர்வதை பொறுத்தது. ஆகையினால் உள் உணர்வின் மூலமாக குரு பகவான் என்பது ருசியில் இனிப்பும் உணர்வில் அதாவது பரிதாபம் படுறதும் இதெல்லாம் குரு பகவானுக்கு உள்ள நேச்சர். அவர் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசியை பொறுத்து நகர்ந்திருக்கார். அவர் எப்படி நகர்றாருன்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.